வள்ளுவர் சொன்னார், இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. நல்ல குடும்ப வாழ்க்கையை வாழ்றான் பாருங்க, அவன் தான் உலகத்தில் எல்லோரையும் விட சிறந்தவன். மனைவியை மகிழ்ச்சியாக வழித்து கொண்டு தானும் மகிழ்ச்சியாக இருந்து தன்னுடைய குழந்தைகளை நல்ல வழிகளை உருவாக்கி கொண்டு குடும்ப வாழ்க்கையில் ஜெயிக்கிறானே, அவன்தான் எல்லா துறையிலும் ஜெயித்தவனுடைய உயர்ந்தவன் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட உயர்ந்தவர்கள் தன்னுடைய மனைவியை தன்னுடைய குழந்தைகளை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறவர்கள் நகரத்தை விடவும் கிராமத்திலே இருக்கிறவர்கள் தான் வைத்திருக்கிறார்கள். காரணம், அவர்களுக்குத்தான் அதற்கான நேரம் இருக்கிறது. நகரத்தில் ஒருத்தர் பேசுறதுக்கே நேரம் இல்லையாங்க. எந்திரத்தனமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்புறம் எப்படி மகிழ்ச்சி இருக்கும் நினைச்சு பாருங்க. ஆக மகிழ்ச்சிக்கு அடிப்படை ஒருவருக்கொருவன் மனமிட்டு பேசுவது. அது நகரத்தை விடவும் கிராமத்தில் தான் அதிகமாக இருக்கிறது. அதை யாரும் மறுக்க முடியாது. ஆக அப்படிப்பட்ட இடத்திலே இருக்கிறார்கள். நான் வரலாற்றை பார்க்கிறேன். எப்பங்க மகிழ்ச்சி எப்பங்க இருக்கும்? எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற பொழுது மகிழ்ச்சி இருக்கும். யாருக்கும், எல்லா உயிரினங்களுக்கும் அதுதான். எதிர்பார்ப்பு நிறைவேறுகின்ற பொழுது மகிழ்ச்சி இருக்கும்.